ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். சித்ரா வெற்றி லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4-5 நாளாக எடுத்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் காலையில் வாசலை கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டாச்சு. வார்ம் வாட்டர் இந்த கிளாஸ் ஃபுல்லாக குடித்தாச்சு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு முளை கட்டுறதுக்காக நல்லா அலசிட்டு ஊற வச்சாச்சு. கிண்ணத்தில் போட்டுட்டு இந்த வடிகட்டியை மேலே போட்டு மூடி வச்சிட்டாலே நம்மளுக்கு சூப்பராக முளைக்கட்டி வந்துடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் மோர் குழம்பு செஞ்சேன். தயிரை நல்லா தண்ணி ஊற்றி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விடுங்க. உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச தயிர் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றி தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் பார்த்து உடனே இறக்கிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் பபிள்ஸ் மாதிரி வந்தாலே போதும், இறக்கிடுங்க. கொதிக்க விட வேண்டாம். அதுக்கப்புறமா கருவாடு தொக்கு சைடிஷ் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இந்த குட்டி குட்டி கருவாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெங்காயம், தக்காளிலாம் போட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. லஞ்சுக்கு அதை சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு சப்பாத்தி, நைட்டு டிஃபன் சப்பாத்திங்க. இந்த சப்பாத்தி சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கு குருமா. அப்புறமா பசங்களுக்கு அடுத்த நாள் காலையில் நான் தோசை ஊற்றினேன். அப்போ நானுமே ஒரு கேரட் தோசை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி காய் சீவர கட்டையில் நல்லா கேரட்டை துருவிட்டோம்னா குட்டி குட்டியாக வந்துச்சு. அது கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு தோசை ஊற்றி ஒரு தோசை சாப்பிட்டாச்சு. இதுக்கு நான் முட்டை குழம்பு வச்சுருந்தேன். முட்டை போட்டதுக்கப்புறமா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். முட்டை ஒடிச்சு ஊற்றியிருந்தேன். அதுக்கப்புறமா நான் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு இதுதான் முளைக்கட்டி வச்சுருந்தேன் பார்த்திங்களா. இது அழகாக ரெடியாகி வந்துடுச்சு. இது ஒரு கப்பு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி, வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பச்சை பயிரில் லேசாக உப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். அடிக்கடி வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சிக்கிட்டேன். வார்ம் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு வந்தாலே நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு 4 and 5 லிட்டர் குடிச்சிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சில நாட்களாகவே வெயிலெலாம் போய் மழை வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. கிளைமேட்டை அழகாக இருக்குது பாருங்களேன். மழை அழகாக அந்த தூரெல்லாம் தூறிக்கிட்டு சூப்பராக இருக்குது. வெயிலெலாம் பறந்து போயிடுச்சு. ஜாலியாக இருக்குது. இப்போ அடிக்கடி மழை வருது, என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சண்டே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும், ரிசப்ஷனுக்கு. அதுக்கு காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு சிக்கன் பிரியாணிக்கு ரெடி பண்ணியாச்சு. நான் எப்பொழுதும் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தயிர், உப்பு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி ஊற வச்சுடுவேன். அதுக்கப்புறமா வெங்காயம், புதினா, கொத்தமல்லி தழை இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா சுருண்டு குட்டி குட்டியாக ஆயிடணும். அதுக்கப்புறமா நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் பிரியாணி ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் சிக்கனாகவே போட்டோம்னா சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும், சிக்கன் சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சண்டே பசங்களுக்கு நான் காலையில் ஒரு 10:30க்கெலாம் இதை ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி போயாச்சு. நான் என்ன ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் போயிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வர்றப்போ இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இது பன்னீர், கல்கண்டு இதெல்லாம் இருந்துச்சு. பன்னீர் எடுத்து என் கூட அக்கா மேலே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டு காமிச்சேன். ஆனால் அடிக்கலை. அவங்க வேணாம் ஈரமாயிரும் அப்படின்ட்டாங்க. ஃபங்க்ஷனில் என்ன லன்ச் சாப்பிட்டோம்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, பெப்பர் எக்கு, மட்டன் சுக்கா, சிக்கன் 65, தயிர் பச்சடி, பாயாசம், ஸ்வீட் பீடா சூப்பராக இருந்துச்சுங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வாங்கி ரசத்தில் சாப்பிட்டாச்சு. அப்போ தான் ஜீரணமாகும். வீட்டுக்கு அரை கொத்தமல்லி கஷாயம் போட்டு குடித்தாச்சு.
ஏதோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டெய்லிலாம் சாப்பிட மாட்டோம், எப்பயாவது தான் சாப்பிடுவோம், அதனால் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நாள் நைட் வந்து ரொம்ப போர் அடிச்சுது. சரி வாங்க வெளியில் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு புதுசாக பாலம் கட்டியிருந்தாங்க. ஒரு சில நிறையா மாதமே ஆயிடுச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது. ரோட் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். எப்போல்லாம் போர் அடிக்குதோ இந்த மாதிரி ரோட் ட்ரிப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். அப்படி சின்னதாக ஒரு ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. இந்த வந்து லைட் வந்து அழகழகாக கலர் கலராக பாருங்களேன், ஆன் ஆகி ஆஃப் ஆகும், ஆன் ஆகி ஆஃப் ஆகும். சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பகலாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரோடு ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்களேன். சூப்பராக இருக்கும், மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அங்கே பார்க்குற விஷயமெல்லாம் நம்மளுக்கு எதையாவது செய்யணும் வாங்கணும் அப்படின்னு தோணும். மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா வீட்டிலையே அடைஞ்சி இருக்காமல் இந்த மாதிரி போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இது வந்து சிவன் கோயில். எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த கோயில் இந்த கோயில் தான். அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கோம். எங்கள் ஊரில் பழைய பஸ் ஸ்டாண்ட்டை சூப்பராக இடமெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பஸ்ஸு நிற்கிறதுக்கெல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க, மாடியெல்லாம் கட்டிட்டாங்க. அடுத்த வீடியோ உங்களோட போடுறேன். இது செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்ட வீடியோ. முருகனுக்கு இப்போ நான் செவ்வாய்க்கிழமைனா விரதம் இருந்து சாமி கும்பிட்டுருக்கேன். இந்த வைப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. டெய்லியுமே விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மனசுக்கு ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குது. பை, தேங்க்யூ.